பகவான் இருக்கிறாரே, எதற்காக வருகிறார்? ஒரு கிராமத்தின் சாபத்தை நிவர்த்திக்க வருகிறாரா? ஆமாம், அதுவும் உண்மைதான். யாருமே கொஞ்சத்தில் போய் அண்ட முடியாத, சேர முடியாத ஊராக இருந்த ஆரம்பகால பக்தர்களுக்கு தெரியும். எங்கேயோ இருந்து இறங்கி, அங்கே ஒரு கட்டை வண்டியை பிடித்து போய், பிறகு சித்ராவதி நதியின் சுடுகின்ற மணலை கடந்து, நடந்து, வெள்ளம் வந்த காலத்தில் காத்திருந்து, புட்டப்பர்த்திக்கு போய் சேருவதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிடும். அப்படி இருந்த அந்த கிராமத்தில் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் வில்லேஜ் என்று சொல்லும்படியாக பன்னாட்டு கிராமமாக பிரசாந்தி நிலையம் ஆகிவிட்டது. சாப நிவர்த்தி ஆயிற்றா அல்லவா? ஒரு கிராமத்துக்கு மட்டுமல்ல, இந்த மனித குலத்துக்கே சாப நிவர்த்தி கொடுப்பதற்காக பகவான் அவதரித்தார். அந்த புட்டபர்த்திய பகவான் என்ன பண்ணிட்டார்? இதான் கைலாசமோ அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிவிட்டார். அந்த பாம்பின் சாபம் பெற்றது இன்றைக்கு பாம்பனை பூண்டவனுடைய கைலாசமாகவே ஆகிவிட்டது. பாம்பை பூண்டவன், பாம்பின் மேலே படுத்தவன் இருக்கின்ற இந்த வைகுண்டம் தானோ இது என்று சொல்லும்படியாக இந்த பிரசாந்தி நிலையத்தை இந்த புட்டபர்த்தியை ஆக்கிவிட்டானே. எப்பேற்பட்ட சாப விமோசனம் கொடுக்கிற பகவான் இவன். பரந்த மனது இருந்தால் தான் புன்னகை வரும். மனசு குறுகியதாக இருந்தால் மூஞ்சி சீடு சீடுன்னு தான் இருக்கும். ஆக புன்னகையோடும் பரந்த மனதோடும் போங்க, கேஸ்டர் ஆயில் ஃபேஸ் வேண்டாம் அப்படிம்பார் சுவாமி. இசைந்து உகந்து விருப்பத்தோடு இஷ்டத்தோடு பகவானை பார்க்க போகணும்.